பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு நினைவூட்டல் வீடியோ பதிவு. ஒவ்வொரு மாதமும் சென்னையில பாலர் கல்வி நிலையம் என்ற ஒரு இடத்துல வெப்பேரியில மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதற்காக பிரத்யேகமாக கூடி வருகிறோம். ஜனவரி 2026 எவ்ரி மந்த் 2வது சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே காலை 9 மணி வரைக்கும் இந்த பிகேஎன் வளாகத்தில் கூடி வருகிறோம். பிரத்யேகமாக வட இந்திய மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிப்பதற்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் தமிழ்நாடை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே முழு இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து பல மிஷனரி இயக்கங்கள் எழும்பி, மிஷனரிகள் எழும்பி போய் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக, மேபி ஒரு 25 இயர்ஸா கொஞ்சம் இது அப்படியே குறைய ஆரம்பித்திருக்கிறது. மறுபடியுமாக அந்த மிஷனரி தாகம், அந்த மிஷனரி அர்ப்பணம், அந்த மிஷனரி அறைகூவல் செய்திகள், மிஷனரி பாடல்கள் மறுபடியுமாக துணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு, ஆண்டவருடைய நடத்துதலோடு இதை ஆரம்பித்திருக்கிறோம். மந்த்லி ஒன்ஸ் 2வது சனிக்கிழமை இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த நிகழ்வு இருக்கிறது. சென்னையிலே உள்ளவர்கள், சுற்றி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவர்கள் கண்டிப்பாக நேரிலே வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு ஃப்ரெஷ் இம்பெட்டஸ் மிஷன்ஸுக்கு உண்டாக கர்த்தர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வழிநடத்தினார். ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து இதை நாங்கள் செய்கிறோம். இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மாதத்துல பாஸ்டர் ரீனுகுமார் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நான் ஜெபத்திலே உங்களை நடத்துவேன். எவ்ரி மந்த் ஆக்சுவலா ஃப்ரெடி ஜோசப் அவர்களும் நானும் இணைந்து இதை நடத்துகிறோம். இந்த மாதம் ஃப்ரெடி ஜோசப் அவர்களால் வர முடியாத காரணத்திற்காக நாம் இந்த முறை பாஸ்டர் ரீனுகுமாரை இன்வைட் பண்ணோம். அவர் வில்லிங்கா வருகிறேன் என்று சொன்னார். கடந்த ஒரு சில ஆண்டுகளாக மிஷனரி ஊழியத்தில் அதிக ஆர்வம் காட்டி அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் பாஸ்டர் ரீனுகுமார் அவர்கள். ஆகவே வாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவோம். நிறைய மிஷனரி எழும்பணும். ஆமேன். மிஷனரிகளுக்காக அதிகம் ஜெபிக்கணும். மிஷனரி ஊழியத்திற்காக அதிகம் விதைக்கணும். ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ் திருச்சபைகள் இந்தியாவில் சந்திக்கப்படாத வட இந்திய மாநிலங்களில் ஏற்படுத்தணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். கண்டிப்பா நீங்க வரணும். உங்களை பர்சனல் ஒரு இன்விடேஷன் கொடுத்து நான் அழைக்கிறது போல ட்ரீட் பண்ணி வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான காரியம், பிகேஎன்ல நடக்கிற இந்த மிஷன்ஸ் மீட்டிங்கின் போது சிறு பிள்ளைகளுக்காக தனியாக ஒரு செக்ஷன் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு மிஷனரி ஊழியத்தை குறித்ததான விழிப்புணர்வு, மிஷனரிகளுடைய தியாகம், மிஷனரிகளுடைய வரலாறு, மிஷனரிகளுடைய அர்ப்பணம், அவர்கள் செய்த பணிகள் எல்லாவற்றையும் அப்படியே அந்த சின்ன வயசுலேயே நன்றாக விதையை போல போடுகிறதற்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஜனவரி மாதத்திலிருந்து நமக்கு தமிழ் பைபிளை கொடுத்த ஜீகன் பால்கு, நவீன கால மிஷனரி இயக்க தந்தை என்று சொல்லக்கூடிய வில்லியம் கேரி, வெள்ளூர்ல சிஎம்சி ஆரம்பிக்கிறதற்கு காரணமாயிருந்த மிஷனரி ஐடாஸ் கடர் போன்ற மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் உண்டு, சாங்ஸ் உண்டு, ஸ்கிட் உண்டு, ரோல் பிளே உண்டு, பைபிள் டீச்சிங் உண்டு. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் வரும் பொழுது உங்கள் பிள்ளைகளை அந்த செக்ஷன்ல விட்டுட்டு நீங்கள் வந்து பெரியவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். முடியும் பொழுது நீங்கள் அவர்களை அழைத்து செல்லலாம். போகும்பொழுது எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் லஞ்ச் ஒன்று, முடியும் போது 4 மணிக்கு
கொடுக்கறதற்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க கண்டிப்பா வரும்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மனதிலே வைத்து பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் வர பிரயாசப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். See you on June 13th.